வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பல்லாவரத்தில் கழிவுநீர் கலந்த குடிநீரை பருகியதில் 20க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டனர். அதில் 3 பேர் பலியான நிலையில் அந்த பகுதியில் ப்ளீச்சிங் பவுடர் தெளிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நியூஸ் தமிழ் செய்தி எதிரொலியாக அந்த பகுதியில் ப்ளீச்சிங் பவுடர் தெளிக்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே சுண்ணாம்பு தூள் தெளிக்கப்பட்டிருந்த நிலையில் நியூஸ் தமிழில் செய்தி வெளியானது. அதனைத் தொடர்ந்து தற்போது ப்ளீச்சிங் பவுடர் தெளிக்கப்பட்டு வருகிறது. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். தற்போது நியூஸ் தமிழ் செய்தி எதிரொலியாக அந்த பகுதியில் ப்ளீச்சிங் பவுடர் தெளிக்கப்பட்டு வருகிறது. அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்கிறார்கள்? விவரங்களா? பிரியங்கா, தற்போது நாம் சென்னை பல்லாவரம் கண்டோன்மெண்ட் பகுதியில் இருக்கின்றோம். இந்த பகுதியை பொறுத்தவரையிலே கழிவுநீர் குடிநீரோடு கலந்த காரணத்தினால் 20க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பகுதியிலே சுண்ணாம்பு பவுடர், அந்த சுண்ணாம்பு தூள் என்பது காலையில் தெளிக்கப்பட்டிருந்தது. வழக்கமாக இதுபோல சுகாதார சீர்கேடு அல்லது சாக்கடை போன்ற கழிவுநீர் ஒரு இடத்தில் இருந்தால் அந்த இடத்தில் துப்புரவு பணிக்காக கிருமி நாசினியாக ப்ளீச்சிங் பவுடர் தெளிக்கப்படுவது வழக்கம். ஆனால் இந்த இடத்தில் வெறும் சுண்ணாம்பு தூளை கொண்டு வந்து தெளித்திருந்தார்கள். அதை நியூஸ் தமிழ் செய்தியாக வெளியிட்டிருந்தோம். இந்த பகுதி மக்களும் தங்களுடைய புகார்களை ஆவேசமாக தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில செய்தி வெளியான ஒரு 10-15 நிமிடத்திற்குள்ளாக தற்போது மற்ற ஊழியர்கள் வந்து இந்த பகுதியில ப்ளீச்சிங் பவுடரை போட்டிருக்கிறார்கள். இப்போது போட்டிருப்பது ப்ளீச்சிங் பவுடர் என்பது நன்றாக தெரிகிறது. காரணம், இந்த இடத்தில் நிற்க முடியாத அளவிற்கு நெடி வருகின்றது. அந்த ப்ளீச்சிங் பவுடருக்கு என்று ஒரு வாசனை வரும் அல்லவா, அந்த நெடி அதிகமாக வருகின்றது. ஆனால் இதற்கு முன்பு ஒரு அரை மணி நேரம் 4:20 மணி அளவிலே இதே இடத்தில் நின்று நாம் லைவ் செய்த போது அது போன்ற எந்த ஒரு வாசனையும் நம்மால் நுகர முடியவில்லை. பொதுமக்கள் குறிப்பிட்டதை போல வெறும் சுண்ணாம்பு பவுடர் தான் இந்த பகுதியில் இருந்தது. உடனடியாக நியூஸ் தமிழில் செய்தி வெளியானவுடன் அந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறார்கள். அதற்கும் இந்த பகுதி மக்கள் பாராட்டு தெரிவிக்கிறார்கள். இப்ப இந்த பகுதி மக்கள் கிட்ட நம்ம கேட்கலாம், இப்ப முன்னாடி என்ன போட்டிருந்தாங்க, இப்ப என்ன பண்ணிருக்காங்க? சார், கால்ல இருந்து வந்து சுண்ணாம்பு தான் போட்டிருந்தாங்க. இப்போ உங்களால, உங்க மூலியமா, உங்க சேனலால இப்போ எங்களுக்கு ப்ளீச்சிங் பவுடர் போட்டிருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா கால்ல இருந்து இந்த ஸ்மெல்லே வரல. இப்போ நல்லா எங்களுக்கு வீட்டு உள்ள வரைக்கும் இந்த ஸ்மெல் வருது. அதனால இதே மாதிரி குடிநீரும் வந்து சுகாதாரமா இல்லாம இருந்துச்சு. இப்போ இனிமே நல்ல தண்ணியா எங்களுக்கு விடணும். மெயினான விஷயம், கழிவு நீர் கலக்காம எங்களுக்கு தண்ணி கிடைச்சா போதும். அதுவும் உங்களால கிடைச்சா இன்னும் நல்லா இருக்கும் நாங்க எதிர்பார்க்கிறோம். இது வந்து மலைமேடுன்னு சொல்லுவாங்க. மெயினான விஷயம் வந்து மாரியம்மன் கோவில் முதல் சந்து. இது முதல் சந்து, இது 3வது சந்து. எல்லாமே ஒரு சின்ன, ஆமா, எல்லாமே கண்டோன்மெண்ட் பகுதி தான். இன்னொரு விஷயம் வந்து இது மலைமேடு தான் மெயினா சொல்லுவாங்க. கண்டோன்மெண்ட்டை விட மலைமேடுன்னு சொல்றதுதான் மெயினான விஷயமே அதுதான். நிச்சயமா இப்ப உங்க பகுதி மக்களுடைய கோரிக்கையை நம்ம அரசுடைய கவனத்துக்கு கொண்டு போவோம். ஏன்னா இப்ப நேரடியாவே செய்தியை வந்து ஒளிபரப்பு செஞ்சிருக்கோம். நிச்சயமாக இந்த கண்டோன்மெண்ட் பகுதி மக்கள், இந்த பகுதியை பார்த்தீங்கன்னா சுற்றிலும் 1000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் இருக்கிறது. இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கை என்பது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் தண்ணீர் கிடைக்கிறது. அந்த தண்ணீரும் சுகாதாரமான தண்ணீராக இல்லை. அவ்வப்போது குடிநீரிலே அந்த கழிவு நீர் கலந்து வருகின்றது. எனவே தினசரி தண்ணீர் கிடைக்கக்கூடிய வகையிலே அந்த தண்ணீர் மெட்ரோ வாட்டராக இருந்தால் அது தங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும். காரணம், எங்களால் கேன் வாட்டர் 30 ரூபாய் 40 ரூபாய் கொடுத்து ஒரு கேன் வாங்கக்கூடிய அளவிற்கு எங்களுடைய வாங்கும் திறன் இல்லை. நாங்கள் அனைவரும் நடுத்தர குடும்பத்திற்கும் கீழ் வசிக்கக்கூடியவர்கள், தினசரி கூலி மக்களாக இருக்கிறோம். எனவே குடிதண்ணீர் என்பது வேண்டும், நல்ல சுகாதாரமான குடிநீர் வேண்டும் என்று சொல்கிறார்கள். எனவே நியூஸ் தமிழ் எதிரொலியாக இந்த பகுதிக்கு ஒரு துப்புரவு பணி என்பது நடைபெற்றிருக்கிறது. அதே போல குடிநீர் வசதியும் செய்து கொடுக்க வேண்டும் என்பது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.